ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுல ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ஈஸி, பெரிய அளவில் நமக்கு எந்த திங்ஸும் தேவைப்படாது, வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மிளகாத்தூளும் அப்புறம் கருவேப்பிலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளை நீங்கள் காம்பாக எடுத்துகிட்டு அதில் போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதுதான் நமக்கு மெயினானது. ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்தது இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நல்ல ரஃப்பாக அரைச்சா போதும். நமக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸாக வேணும். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு கப் வச்சுட்டு அந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனோட கம்மியாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ மாவு இருக்குமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலையும் மிளகாத்தூளும், அந்த இதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாக இருக்கிறத மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதுலேயே தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அந்த 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரொட்டேஷனாக பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வர்ற அளவுக்கு ஃபுல்லாக இந்த தண்ணியே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். இதை மட்டும் அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நல்ல அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல சாஃப்டாக ஃபுல்லாக பிசைஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக இதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றி அந்த மாவுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம அந்த எண்ணெயை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறணும். அந்த மாதிரி மாவை சுற்றி நல்லா எண்ணெய் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து, அதாவது ஒரு கையில் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த உருண்டையை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு எப்படி ரெகுலராக சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கணும். ஆனால் ரொம்ப தகடாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். ரொம்ப தகடாக தேய்ச்சிட்டோம்னா சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாகிடும். அந்த மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துகிட்டு அதை வச்சு அந்த சப்பாத்தியில் நீளமாக கோடு மாதிரி போட்டுருங்க. அந்த கோடு வந்து ஷேப்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சும்மா நீளமாக அந்த கோடு போட்டுட்டு அப்படியே அதோட குறுக்கவும் கோடு போட்டுருங்க. குறுக்கன்னா ஸ்லாண்டாக போடணும். கொஞ்சம் சாய்வாக அந்த கோடை போட்டோம்னா நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ் தனியாக வரும்போது அழகாக டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளிவான பீசஸாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வெறும் சப்பாத்தி மாவு வச்சு தேய்க்க வரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாவை வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான இந்த மாவு பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். ஒரு வேளை சேர்ந்துருக்குன்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க. அது ஒரு வேளை பிஞ்சிடுவலாம். அதனால் அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டுருங்க. போடும்போது பார்த்து போடுங்க. மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிடாத அளவுக்கு பார்த்து போடுங்க. நீங்கள் மொத்தமாக போட்டால் கூட அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் மாவு போட்டு தைச்சிருக்கீங்கள, அதனால் அது ஈஸியாக பிரிஞ்சிடும். நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். நான் அதை எடுத்து காமிக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்படின்னா தான் அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒன்று போல் எல்லா சைடும் ஒரே கலரில் வரும். இல்லைன்னா ஒரு சைடு ஃபுல் ப்ரௌனாகவும் ஒரு சைடு ஃபுல் ஒயிட்டாகவும் ஆகிடும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அந்த கலர் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் ஸ்லைசஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ஈஸியான மொறுன்னு இருக்கிற சூப்பரான ஸ்நாக்ஸ் உடனே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வீட்டில் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு நல்ல மொறுன்னு இருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.